இந்த கேக்கோட ரேட் வந்து 15,000 அப்படின்னு சொன்னா அவங்க யாருனாச்சும் நம்ப முடியுதா? நம்பி தான் ஆகணும். வேற வழியே இல்ல. நீங்க உங்க கேக்க இவ்ளோ ரேட்டுக்கு வந்து சேல் பண்றீங்களா? அப்படின்னு யாரும் தப்பாலாம் நெனச்சிட வேணாம். கேக்க விட வந்து கேக்குக்குள்ள ஒரு பொருள வந்து புதைக்க சொன்னாங்க. அந்த புதையல் தான் வந்துட்டு இருக்கிறதுலயே வந்து ரேட் அதிகம். இப்ப சீரியஸா சொல்லப்போனா வாங்கவே முடியாது போல. அந்த அளவுக்கு வந்து போயிட்டுருக்கு. அப்படி என்ன பொருள் வந்து உள்ள புதைச்சேன்னா, கோல்டு ரிங் தான். கஸ்டமர் கொண்டு வந்து குடுத்துட்டு போயிட்டாங்க. இந்த கோல்டு ரிங் வந்து கேக்ல வந்து பிளேஸ் பண்ணிருங்க சென்டர்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து கேக்குக்குள்ள வந்துட்டு அப்படியே வச்சா வந்துட்டு அந்த பாக்ஸ்லாம் கொஞ்சம் மெஸ்ஸி ஆயிரும். ஸோ வந்து கிளிங் ராப் போட்டு நல்லா வந்து டைட்டா ராப் பண்ணிட்டு கேக் சென்டர்ல வந்து பிளேஸ் பண்ணிட்டேன். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி வந்து சர்ப்ரைஸ் கேக் வந்து ட்ரை பண்ணியிருக்குது. நான் வந்து நெறைய யூடியூப் வீடியோஸ்லாம் பார்க்குறப்ப இந்த மாதிரி கேக் ஆர்டர்ஸ்லாம் வரும்ல. அதெல்லாம் பார்க்க நம்மளுக்கு இந்த மாதிரிலாம் கேக் ஆர்டர்ஸே வரவே மாட்டேதே அப்படின்லாம் வந்து யோசிச்சிருக்கேன். பட் இப்ப நம்மளும் ஒரு சர்ப்ரைஸ் கேக் பண்ணிட்டோம்டா அப்படின்னு சொல்லிட்டு லிஸ்ட்ல வந்து ஒண்ணு வந்து ஆட் பண்ணிட்டேன். இந்த கேக் வந்து டோட்டலா வந்து 3 கேஜி ரசமலாய் ஃப்ளேவர்ல வந்து கேட்டிருந்தாங்க. நான் வந்துட்டு ஃப்ளாட்டா பண்ணாம கொஞ்சம் வந்து டாலா வந்து பண்ணியிருந்தேன். அப்பதான் வந்துட்டு அந்த பாக்ஸ் வந்து உள்ள பிளேஸ் பண்றதுக்கு வந்து கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ரசமலாய் கேக்லாம் மேல அந்த ரோஸ் பெட்டல்ஸ் வந்து போட்டாதான் அந்த கேக்குக்கு உண்டான அழகே வருது. இந்த கேக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம எல்லோ கமெண்ட் பண்ணுங்க. பை.